அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காரடையான் நோன்பென்பது திருமணமான சுமங்கலி பெண்கள் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான விரதமாகும். சாவித்ரி தனது கணவன் சத்தியவான் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக அவனது உயிரை யமனுடன் போராடி மீட்டு வந்தார். சாவித்ரியின் பக்தியை போற்றும் விதமாக கொண்டாடப்படுவதே காரடையான் நோன்பாகும். இந்த நாளில் காமாட்சி அம்மனை வழிபடுவது ரொம்ப சிறப்பானதாகும். இந்த நாளில் பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் பலமடையும், குடும்பம் செழிக்கும் என்பது நம்பிக்கை. காரடையான் நோன்பு அன்று கணவரின் ஆயுள் சிறப்பதற்காக விரதமிருந்து வழிபாடு செய்வதுடன் மற்றொரு எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும், 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். இந்த 2 பொருட்களை புதிதாக வாங்கி உங்கள் வீட்டு பூஜையில் வைக்கணும். இரண்டுமே மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய மங்களகரமான பொருள். இந்த நாளில் மிக மிக எளிமையான இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் காலை முதல் இரவுக்குள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் மஞ்சளையும் குங்குமத்தையும் புதிதாக வாங்கணும். மஞ்சள் விரல மஞ்சள் வாங்கலாம், இல்லை அப்படின்னா மஞ்சள் தூள் வாங்கலாம். குங்குமம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 50 கிராமோ 100 கிராமோ குங்குமத்தை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இன்றைய தினத்தில் வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 2 பொருட்களையும் வாங்கி அதற்கான கிண்ணத்தில் போட்டு பூஜையறையில் கொண்டுட்டு போய் அம்பாளின் படத்திற்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா, அதுவும் குங்குமத்தில் தாளம்பூ குங்குமம் அப்படின்னு குங்குமம் வைக்கும். அந்த குங்குமம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச குங்குமம். அந்த குங்குமத்தை வாங்கி வைங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக தீரும், ஒற்றுமை உண்டாகும், 16 செல்வங்களும் உங்களை தேடி வருங்க. அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் பூஜைக்கு உங்களுக்கு நெத்தியில் வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். மிக மிக எளிமையான இந்த சூட்சமத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அனைவருக்கும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்.